Hello guys, welcome to my channel. Today we're gonna be play Minecraft Sky Island. So I hope you guys like this video. So like and subscribe guys. So we will start the video. So I hope you subscribe the channel. So let's start the gameplay. So வாங்க guys ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷில் பேசுகிறது பிடிக்கலன்னு சொன்னாங்க, தமிழ்லேயே நம்ம நடத்திடலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்கை ஐலண்ட் விளையாட போகிறோம். லெட்ஸ் சி. நம்மளுக்கு முதலே தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரிசோர்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ஸ்கை ஐலண்டில் சர்வை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மேக் பண்ண போகிறது கபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர். ஸோ கபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ப்ளேஸை பார்த்துக்கோங்க கைஸ். ஸோ ஓகே கைஸ், இது வந்து நம்ம வாட்டருக்கு கொடுப்போம். ஸோ வாட்டருக்கு 2 பிளாக் வேணும். ஆமாம் கைஸ். ஸோ இன்னொரு ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த சைடு வந்து லாவா கொடுக்க போகிறோம். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் இந்த செஸ்ட் எடுத்துடலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் see. ஸோ ஐலாண்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அதெல்லாம் ஃபாலன் அதாவது விழுகிற சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ கிராஸ் பிளாக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் கிராஸ் பிளாக் இல்லைன்னா நம்மளால் அடுத்த ஓகே கைஸ் இப்போதைக்கு நம்ம நல்லா ப்ளேஸ் பண்ணி வச்சு வச்சு ஸோ இப்போ நான் இங்கே ஒரு இதை செக் பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோ பார்க்கும்போது ஆனால் அதில் கபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் எப்படி நல்லா பார்க்குறேன் பார்த்து தான் பண்ணுறேன். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ ஐஸ் பிளாக் இங்கே வைக்கணும், அதை உடச்சிடணும். ஸோ அடுத்து லாவா. தென் இப்போ என்கிட்ட பிக்காக்ஸ் இல்லை, அதாவது ஆக்ஸ் இல்லை. ஸோ அங்கே ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம உட்டை வந்து பார்த்து தான் செலவு பண்ணணும். ஓ மை காட், உட்டு எங்கே போச்சு? வாட் த ஹெல். இருக்கிற லிமிட்டட் தான் கைஸ். ஸோ அதுலேயும் நான் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் பார்த்தே யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ட்ரீ சாப்ளிங் நட்டு வச்சிடலாம் கைஸ். ஏன்னா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஸோ எந்த இடத்துல நட்டணும்னா கொஞ்சம் ஃபஸ்ட் நம்ம டர்ட் பிளாக் எடுத்துக்கலாம் நிறைய. ஸோ நான் இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல, அதனால் இங்கே கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ கைஸ் ஓகே. ஸோ நம்ம கபிள் ஸ்டோன் ஜென்ரேட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் see. 3 2 1 ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. ஸோ என்னோட இது நான் என்னோட தியரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளும் ஓகே ஒர்க் ஆச்சுன்னு நினச்சேன். சொல்லுங்க கைஸ், இதுவே நம்மளுக்கு போதும் தான். ஸோ நம்ம டேட்டு வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நல்ல ஒரு ட்ரீ இருக்குது. நான் பயந்தே போய்ட்டேன் கைஸ், எங்கேயா அந்த ஸ்டாப்லிங்ஸ்லாம் அப்படியே விழுந்துருக்குன்ட்டு. ஸோ ட்ரீயை நட்டு வைக்க ஒரு நல்ல இடமா தேடலாம். நான் விழுந்துடக்கூடாது. ஃபஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கலாம் கைஸ். இந்த பக்கெட் கூட முக்கியம் தான் நமக்கு. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். ஸோ இந்த செஸ்ட்டு எடுத்துக்கலாமா? ஸோ இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் கபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். ஸோ அதுக்கு தேவை நம்மளுக்கு வுட்டு. ஃபஸ்ட்டு இந்த டேட்டை வச்சு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிக்கிறேன். ஓகே கைஸ், வுட்டை எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். சாப்ளிங்கை நட்டு வைக்க தான் போகிறேன் எப்படியோ கைஸ். சாப்ளிங் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேட் பிளாக் எடுத்துக்கலாம். ஸோ ஐலண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது முக்கியம். நாடு ஸ்பான் ஆகாமல் இருந்தால் நல்லது தான் கைஸ். ஸோ செஸ்ட்டு கூட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு கீழே விழுந்துடாது. ஓகே கைஸ், ஸோ செஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைக்கணும். ஸோ அடுத்து ஐலண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணலாமா கைஸ்?
எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஏன்னா ட்ரீயோட சாம்பிளிங் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வுட்டை உருவாக்கிக்கிறேன். தென் மேக் சம் ஸ்டிக்ஸ் அண்ட் ஐ வில் ஓகே காய்ஸ், ஸ்டிக்கோட வேலை முடிஞ்சிடும்னு நினச்சேன். நான் கிராஃப்டிங் டேபிள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஓகே காய்ஸ், லெட்ஸ் சி. நம்மளுக்கு இப்போ தேவைப்படுறது ஒரே ஒரு பிகாக்ஸ் ஆக்ஸா ஐ டோன்ட் நோ கைஸ், அது பேர் நம்மக்கிட்ட இனஃபாக எதுவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு தேவையில்லாத எதுவும் உருவாக்கக்கூடாது கைஸ், அது வரைக்கும் சரி ஓகே. நம்ம இப்போ இந்த ட்ரீயை பார்த்துக்கலாம். ஸோ விழுந்துடக்கூடாது கைஸ், அதனால் முக்கியமான பொருளெல்லாம் இங்கேயே வச்சுக்கிறேன். ஓகே காய்ஸ், கொஞ்சம் க்ரௌச் பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரீயோட பொசிஷன் பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ இங்கேருந்து வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்னும் ஒரே ஒரு லேயர். ஓகே காய்ஸ், இதுதான் நம்ம லிமிட்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்மளால் கீழே போக முடியாது. ஸோ லெட்ஸ் சி. ஸோ இங்கே கொண்டு வச்சுக்கலாம். விளங்கிடும் கைஸ். ஓகே கைஸ், எப்படியோ நான் பிடிச்சிட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ ட்ரீ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கே பயமாக இருக்குது கைஸ். ஸோ சாப்ளிங்ஸ் எதுவும் உழுகக்கூடாது தயவு செஞ்சு. அவ்வளோதான் கைஸ் இருக்கிறது. ஸோ கிராஃப்டிங் டேபிள் இங்கே விளங்கிரும் கைஸ். இப்போ எங்கள் ட்ரீயை நம்பி தானே இருக்கணும். ஓ மை காட், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஸோ அங்கே இப்போதைக்கு இருக்கிறத வச்சு ஓட்டுவோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒரு பிக்காக்ஸ் மட்டும் தேவைப்படும். பிக்காக்ஸ் ஓகே. ஒரே ஒரு சாப்ளிங் மட்டும் கொடுத்துட்டு ட்ரீ நீமாக போகும். ஸோ கீழே மட்டும் எதையும் போட்டுறாத. அந்த ரிஸ்க் எடுக்க வருமா கைஸ்? ஏன்னா சாப்ளிங் போயிருச்சுங்க, கவலையாக இருக்குது. ஸோ சாப்ளிங் கிடைக்குமான்னு கூட தெரில. ஸோ மை காட், இங்கேயே நம்ம சீரீஸோட எண்டு வந்துடுமா? லெட்ஸ் ட்ரை இட் கைஸ். ஒரு சாப்ளிங் என்ன கைஸ், இது ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு சாம்பிளிங் ப்ளீஸ். ஓகே கைஸ், ஃபைனலி நல்ல வேலை ஒரு சாப்ளிங்காவது கிடச்சிது, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ கைஸ், நாங்கள் கபிள் ஸ்டோன் மைண்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டோன் பிக்காக்ஸ் நான் வைக்கிறேன். ஓகே கைஸ், ஸோ அங்கே ஒரு கபிள் ஸ்டோன் மறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஹாப்பர் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், கொஞ்சம் ஒரு ஸ்டாக் கபிள் ஸ்டோன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஸோ கைஸ், அந்த ஐடியா மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? வாங்க ட்ரை பண்ணுவேன். ஓகே கைஸ், ஒர்க் ஆகலைன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே மூட்டையை காட்டுவோம். ஓ மை காட், லாவாலேயே போகுது. ஸோ நம்மளுக்கு அயன் அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம சூப்பர் கைஸ், பாதிக்கு மேலே கபிள் ஸ்டோன் வந்து எப்படியோ லாவால் தான் உழுகுது. நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே. லைட்டாக பக்கத்தில் இருந்தால் போதும்.
இந்த இன்னொரு ட்ரிக்கு நான் பார்த்தேன். இப்படி சொன்னால் நம்மக்கிட்ட கபிள் ஸ்டோன் வருமாமா. ஓகே காய்ஸ், ஸோ ட்ரிக் அன்லாக்டு. இப்போயும் வரல. என்ன பண்ணுறது? கபிள் ஸ்டோன் நம்மக்கிட்ட வர மாட்டேங்குது கைஸ். வாட் ஷுட் வி டு? ஸோ லாவாவில் போகக்கூடாது கபிள் ஸ்டோன், அதுக்கு எதாவது பண்ணணும். ஸோ லாவா மேலே ஏதாவது உடன் வேறு ஏதாவது போட்டால் லெட்ஸ் ட்ரை. ஒரு ஹாப்பர் இங்கே கிடக்குன்னா நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிக்கலாம். ஏன்னா நான் எதுவும் இழக்க விரும்பல. ட்ரீலேருந்து ஒன்று இதான் ரெண்டு லாஸ்ட். ஓகே, ஒன்றும் இல்லை அவ்வளோதான் கைஸ். நம்மக்கிட்ட இருந்த கடைசி ரிசோர்ஸ் ஆஃப் ட்ரீ. ஸோ அந்த ஐலாண்டுக்கு போய் பார்க்கலாம் அப்புறமேல. இப்போதைக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே கைஸ், கீழே போய் நம்ம பிளாட்ஃபார்ம் உருவாக்கலாமா? ஸோ கிராஸ் பிளாக் மட்டும் நம்ம என்றைக்கும் இழந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் தூரமாக இருக்குது, நம்ம கொஞ்சம் ஐலண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் டூ இட். ஸோ நம்மளுக்கு டர்ட் பிளாக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கலான்னு இருக்கேன் கைஸ். கரெக்டாக. ஓகே கைஸ், ஸோ இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கீழே அப்படியே போகணும். ஓகே, ஸோ கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண மைண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். என்கிட்ட கொஞ்சம் வுட் இருக்கா? இல்லை, வுட்டை இப்போதைக்கு நம்ம எங்கேயே வைப்போம். ஸோ அந்த ட்ரீ வளர வரைக்கும் நம்ம பாதுகாக்கணும். அதை உடைக்க கூட எனக்கு பயமாக இருக்குது கைஸ். ஸோ நம்மக்கிட்ட இருக்க கடைசி ரிசோர்ஸும் போயிடக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், சப்போஸ் நம்மளுக்கு கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா வைடுக்கு போய் குடிச்சிருவேன். அங்கேருந்து நான் ஒவ்வொரு பிளாக்காக வைக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இன்னொரு பிளாக் உருவாக போது அது லாவாவில் எரிஞ்சிருது கைஸ். கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், வாட்டர்லேயே இருக்கா? ஸோ லாவாக கன்சியூம் பண்ணுறோம், அதே அதுக்கு வாட்டரும் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தான் பண்ணணும் அதுக்கு. ஓகே கைஸ், தீ பிடிச்சாலும் நம்மக்கிட்ட தான் ஸ்டோன் வந்து சேருது. ஓகே கைஸ், மேக்ஸிமம் லாவாகவே அவுட்புட் எடுத்துக்குது. ஸோ நான் எவ்வளோ தான் சொன்னாலும் நம்மளுக்கு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் கபிள் ஸ்டோன் தான் கிடைக்கும். ஒரு செகண்ட். ஓகே, ஐ ஃபவுண்ட் அ கிளிட்ச். ஸோ நம்ம மேலேருந்து தோணும். மேலேருந்து ஒன்று இங்கே வந்து நிற்கிது. ஸோ ஓகே கைஸ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஸோ நம்மக்கிட்ட பிக்காக்ஸ் உடைய போகுது. ஸோ அந்த ஐலாண்டில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிளாக் தேவை. நமக்கு அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிறேன். கொடுமை சார், இது கீழே வந்தால் மேலே வருது, மேலே வந்தால் கீழே வருது. ஸோ ஓகே கைஸ், என்னோட பிக்காக்ஸ் உடஞ்சிருச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் வுட்டை கிராப் பண்ணிக்கலாம். ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். ஓ மை காட், எனக்கு இந்த ஐடியா வந்துருச்சு. ஸோ நம்ம வாட்டர் வந்து ஃபால் பண்ணிச்சு, அது கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஸ்டேர் போட்டுக்கலாம். பரவாயில்லையே, நல்ல ஐடியா தான். ஸோ அதுக்கு நம்மளுக்கு நிறையா கபிள் ஸ்டோன் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு நமக்கு கபிள் ஸ்டோன் பத்தாது கைஸ்.
ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் நான் கிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இருக்கிறதையாவது கரெக்டாக யூஸ் பண்ணணும்ல. ஸோ காய்ஸ் அதை கண்டுக்காதீங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ ஸ்டோன் டூல்ஸ் தேவைப்படுதா, ஒரே இது யூஸ் பண்ணிக்கலாம். வுட்டு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இப்போதைக்கு. ஸோ வுட்டை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் அப்படியே எடுத்து நான் கபிள் ஸ்டோனால் ட்ரை பண்ணலாமா கைஸ்? ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லை. வாங்க மற்றதெல்லாம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ வாட்டர் பக்கெட், வாட்டர் எடுத்து ஸோ வாட்டர் கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணுங்க. ஓ மை காட், நம்ம உழைப்பு. ஓகே கைஸ், புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நம்ம எந்த பொருளை வச்சு கீழே குதிச்சாலும் நம்மளுக்கு ஐட்டம்ஸ் ட்ராப் ஆகாது. ஸோ இதான் இதில் இருக்கிற நல்ல பாயிண்ட். ஓகே கைஸ், கீழே ஃப்ளோட் பண்ணியாச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் வைக்க போகலாம். கொஞ்சம் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ஓ மை காட். ஸோ மறுபடியும் மேலே போங்க. நல்லா வேலை தப்பிச்சோம். ஸோ அந்த பிளாக்ஸ்லாம் மேலே ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் ஆக்சிஜன் எடுக்க மேலே வந்தேன். மறுபடியும் கீழே போகணும். ஸோ இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கரெக்டாக உருவாக்கலாம். ஸோ ஓகே கைஸ், மறுபடியும் பண்ணுறோம். பரவாயில்ல, நம்ம டூல்ஸ் அது வரைக்கும் கீழே விழுக்காது. அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஸோ காய்ஸ், நம்ம கூட இவர் சேர்ந்துட்டாரு. ஓகே, ஹலோ ஆர்ஐபி சுகுணா. ஸோ இவரும் நம்ம சீரீஸோட பாட்டு தான் இனிமேல். சரி வாங்க. ஸோ இவருக்கு நம்ம கொஞ்சம் டூல்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம இல்லை நான் ஃபஸ்ட்டு நான் ஐலாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இவருக்கு பிகாக்ஸ் கொடுத்துடலாம். ஸோ ஆக்ஸ் எங்கே போச்சு? பிகாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஓகே. ஸோ கைஸ், நான் போய் ஐலாண்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். இவர் போய் பார்த்துக்கிட்டோம். ஸோ வாட்டர் இல்லைன்னு கவலைப்படாத. டி ப்ரோ, நான் வாட்டர் வச்சு தான் அங்கே பில்டு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வாட்டர் இங்கே இருக்கு. கீழே நான் ஒரே ஒரு செகண்ட் நான் பில்டு மட்டும் பண்ணிக்கிறேன். பக்கெட் இதில் தான் இருக்கு. ஸோ நான் கீழே போய்க்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ரோ, அதை எடுத்துடாத. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? சென்டர்ல தான் வைக்கணும் மரத்தை. யாரு? மரம் சாப்பிங். ஆமா. ஐயோ ரவுண்ட் ஆகுது. பை பை. கவலைப்படாத, நம்ம டூல்ஸ் கொடுக்காது. நான் கையில தான் இருக்கு. ஓகேவா? இதானா? சரி, இப்படிதானே. எதுவும் வாங்காதுல்ல. என்னது? வாங்காதுல்ல. ஓகே ஓகே, கரெக்ட் தான். நான் தோண்டலாம். அப்பா இது வேணுமா? இது ஆமாங்க. ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் டுகெதர். இப்போ எனக்கு பிக்காக்ஸ் தேவைப்படுது. இப்போ ப்ரோ இங்கே வா, இதை மட்டும் மைண்ட் பண்ணு. எங்க? எங்க எனக்கு கொஞ்சம் கீழே போகணும். எங்க? இது இந்த எட்ஜோட பிளாக். எட்ஜ் பிளாக். எட்ஜ். ஆமாம் ஆமாம், தோணு. கரெக்டாக 2 பிளாக்கு. இன்னொன்று கீழே இருக்கு, கவலைப்படாது. பரவாயில்ல. சரி ஓகே காய்ஸ், எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிருச்சு. உடச்சு பார்ப்போம்.
ஸோ இப்படி நம்ம பண்ணாமல் நான் கொஞ்சம் பின்னாடி பேக்குக்கு போயிட்டேன்னா அவ்வளோதான் கைஸ், நம்ம தான். ஓகே, இப்போ பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணாங்க அவங்க. ஓகே, ஸோ கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு அந்த டர்ட் எல்லாம் கீழே விழுகிற இது இருக்காது. ஸோ அதுதான் கைஸ். ஸோ கொஞ்சம் பெருசாக கட்டிக்கலாம். ஸோ கபிள் ஸ்டோன் நம்மளுக்கு தேவைப்படுது. பக்கத்தில் வேறு ஒரு ஐலாண்ட் இருக்குது. ஸோ அங்கே வேறு போகணும். ஸோ நிறைய மைண்ட் பண்ண வேண்டியது. நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் பாதி ரூட் கட்டிட்டேன் ஐலாண்டுக்கு. அட பாவி. ஸோ கைஸ், நம்மளும் போகலாமா? ஸோ வாங்க போகலாம். நான் வந்து என்னென்ன பண்ணுவாரு எனக்கே தெரியாது. ஒரு நான் 10,000 மைண்ட் பண்ணுவேன், அப்புறம் பண்ணுவேன். அதான் தெரியுது. ஸோ இங்கே ஒரு படிக்கட்டு நம்ம செய்யணும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பிளாக் எனக்கு இழுச்சு ஆகுது. ஸோ பிளாக் பத்தாது அங்கே போகிறதுக்கு, அதனால தான் நான் இங்கே இருக்கேன். எப்படி என் கைக்கு வந்துச்சு? சரி பிளாக் வேணாம். நாங்கள் வந்து இங்கே கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கபிள் ஸ்டோன் தேவைப்படுது. இந்த ட்ரீ வளருமா இல்லையான்னு கூட தெரியல ப்ரோ. நம்மளுக்கு இப்போ மாப்ஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம ஒரு தூரமாக நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கணும். அங்கே தான் அங்கே ஸ்பான் ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு மாப்ஸ் ஸ்பானரையும் உருவாக்கணும். நம்மக்கிட்ட அயனும் ஒன்றும் இல்லை. ஸோ மாப்ஸ் ட்ராப் பண்ணுறத வச்சு தான் நம்ம போக முடியும். ஸோ நம்ம இன்னும் நிறைய வளர்க்கணும். ஸோ கிராஸ் பழக்கம் மட்டும் என்றைக்கும் விட்டுறக்கூடாது. ஏன்னா ஒரு கிராஸ் பழக்கம் இருந்தால் தான் மற்ற கிராஸ் பழக்கம் வரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு டேட் ரொம்ப முக்கியமானது. அதை வச்சு நம்ம ட்ரீ ஃபார்ம் உருவாக்கணும். ஸோ ஓகே கைஸ், ஆர்ஐபி நைட் ஆயிடுச்சு. ஸோ ஜாம்பிஸ் உருவாக்கணும்னா ஒரு தனி பிளாட்ஃபார்ம் வேணும். இங்கே வராது அது. இங்கே அதுக்கு நான் கோயம்புத்தூர் ஒன்றும். ஓகே கைஸ், இப்போ ஸோ டே லெவலில் இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ இன்னும் இந்த ஐலாண்டில் தான் இருக்கோம். அந்த ஐலாண்டுக்கு தொடக்கூட இல்லை. ஸோ இவர் அந்த ஐலாண்டுக்கு போகணும். ஸோ அவர் போயிட்டு ஸோ நம்மளும் பின்னாடி போயிடலாம் கைஸ். வாங்க போகலாம். இவரால் போக முடியுமா இல்லையா? வாங்க பின்னாடி ஃபாலோ பண்ணுவார். ஸோ அங்கே ப்ரோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த சாண்ட் பிளாக்கு கீழே நிறைய கபிள் ஸ்டோன் வைக்கணும். ஏன்னா நான் ஒன்றுமே இறக்க விரும்பல. ஸோ அந்த கேக்டஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கேக்டஸ் ஃபார்ம் வந்து இங்கே நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேவா? அடிக்கடி எடுக்காதடா, வளராதடா. டேய் அங்கே கூட வைக்கிற ஒரு சாப்லிங்ஸ் நம்ம கிடச்சிரும். ஓகே தான். ஸோ தெரியாமல் கூட இதை உடச்சிடாது. அந்த இதை கூட தான் போராடிட்டு இருந்தேன் தெரியுமா ரொம்ப நேரமா. நான் உனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நீ அங்கேருந்து அங்கேயே நான் போகிறேன். நான் உனக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நீ மைண்ட் பண்ணு, நான் கலெக்ட் பண்ணுறேன். இல்லை லாவா நான் எடுத்துக்கிறதுக்கு போல நானே எடுத்துக்கலாம்ல அதுக்கு. அதான் உனக்கு தான் வருதா? எல்லாம் ஒண்ணுதான்டா. அப்படிதான் நானே ப்ளேஸ் பண்ணுவேன். டேய் டேய் வராட்டு கூட பண்ணாத ப்ரோ. நம்மளுக்கு லாவா ரொம்ப முக்கியம். ஸோ அதான் நம்ம கடைசி அதான் ஸ்கை பிளாக்கே வீச வேண்டியதான். ஸோ ஸ்கெலிட்டன் ஸ்பான் ஆயிடுச்சுடா. நான் போய் அங்கே போட்டு தள்ளுறேன். டேய் ஸ்கெலிட்டன் போன்ஸ் ரொம்ப முக்கியம். போன் வில் வேணும் நம்ம. எனக்கு வந்து அந்த ஸ்டோன் கொடுத்துட்டு ஒருவேளை நம்ம காலையில வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? அதுவே செத்துரும். இது வளருமா இல்லையா? ப்ரோ யூ ஷட் த ஹெல் அப். போட்டியா? போன் கிடைச்சதா? ஷூ வரட்டா அங்க வந்துட்டா டஸ்ட்க்கு.
அந்த தூரத்துல பாரு. பார்த்துட்டேன். இப்போ டீஸ்பான் ஆயிட்டான். அப்படியா? டீஸ்பான் ஆயிட்டாலும் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நம்ம நான் நம்ம பாரு. நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற ஐலாண்டில் மட்டும்தான். அதான். ஸோ நீ இங்கே மைண்ட் அந்த ப்ரோ, இடத்துக்கு நீங்கள் வந்து மைண்ட் பண்ணு ப்ரோ. ஸோ போவேணாமா? நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். உண்மையாக போய் தான் ஆகணுமா உனக்கு அங்கே? நான் போயிருக்கேன். ஸோ கைஸ், இவர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. ஸோ பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறான்னு. ஏய் ஃபர்ஸ்ட்டு அது கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கிக்கலாம். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, எனக்கு எல்லாம் பார்க்க முக்கியம். ஆமா, நான் முதல்ல என்னோட வாட்டர் புக்கெட்னு எடுத்து வச்சுக்கோ. ஸ்டிக் மட்டும் ஸ்டிக்னு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டிக் இருந்தாலே போதும் ப்ரோ. ஸ்டிக் மட்டுமா வேணும்? எல்லாமே வேணும். ஆனா நீ ஸ்டிக் இருந்தா போதும், ஸ்டோன் செஞ்சுக்கலாம். ஆனா நீ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்ட. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ஏ ஆமாண்டா, ஸ்டிக் இருந்தா போதும். ஏ ஆமாண்டா, நீ அறிவாளி தான்டா. ஸ்டிக் இருந்தா போதும். நான் மறந்தே போயிட்டேன் இதுக்கு. தற்குறின்னு சொல்லக்கூடாது, நான் மறந்துட்டேன் அவ்வளோ. ஸோ கைஸ், இவன் என் பேச்செல்லாம் கேட்காதீங்க கைஸ். ஓகே கைஸ், அவன் சொல்கிறத கண்டுக்காதீங்க. கேட்குண்டா வாய்ஸ் மேன். போன் மில் உருவாக்கணும். ஏய் கிராஃப்டிங் டேபிள் என்ன நியூ இமோஷன் இருக்கா கிராஃப்டிங் டேபிளில்? ஏதோ அச்சீவ்மெண்ட் அன்லாக் ஆச்சு எனக்கு. ஸோ ஓகே கைஸ், நம்ம இன்னும் நிறைய பொருளை உருவாக்கணும். ஓ மை காட். ஸோ ப்ரோ ஃபுல்லாக தோண்டிடாது. ஏன்னா கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகட்டும். ஸோ என்கிட்ட உடன் பிக்காக்ஸ் இருக்கு. அதாவது உடன் பிக்காக்ஸா ஆக்ஸா? அதான் டிஸ்பான் ஆயிரும். நம்ம லீஃபை வந்து ஒவ்வொன்றா தோணலாம். ஸோ உட் எடுத்தோம்னா ஒரே செகண்ட் நல்லா டிஸ்பான் ஆகும். ஓகே கைஸ், இன்னொரு ஸ்லாப்லிங் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணுவோம். ப்ரோ இது எங்கே? நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இன்னொரு சாப்லிங் கிடச்சிருக்குடா. தண்ணியில் விழுந்துருச்சு. ஓகே அதனால் கைஸ் சாப்லிங் அதிகமாக கிடைக்குது. எனக்கு 3 ஃபார்ம் உருவாக்கணும். ஓகே. ஏ ஸ்கெலிட்டனோட போனெல்லாம் இருக்காடா உங்கள்கிட்ட? ஸோ போ அண்ட் ஆகும் ப்ரோ. ப்ரோ ரிஸ்க் எடுக்காத. ஸோ கம்முன்னு வாட்டர் பக்கெட்டில் அந்த வாட்டர் எடுத்துட்டா, அதுக்கப்புறம் நீ ஸ்டோனில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஏ அந்த மாதிரியே பண்ணலாம். ஸோ நீ ஃபஸ்ட்டு நான் வாட்டர் எடுத்துட்டேன். எடுக்கா வாட்டர் எடுத்து டக்குன்னு ப்ளேஸ் பண்ணு. ஸ்டோன்ல ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஆனா லாபா இருக்கலாம். டேஸ் ஒரு டாட் பாக் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுடா. ஏய் ஃபர்ஸ்ட் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ணு. ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டேய் ஐக்கியம் இருக்குன்னு சொல்றேன். ஓகே ப்ரோ, நீ சாதாரண வாழ்ல எனக்கு இப்பயே தெரியுது. டக்குன்னு பண்ணிடுவாங்க. இது கொஞ்சம் சொதப்பல் தான். வெளியே வரக்கூடாது. அதான். ஓகே கைஸ், இவருக்கு 3 இருக்கு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ இருக்குன்னு தெரியாது. ஸோ டேட் பிளாக் என்கிட்ட நான் பார்த்து வச்சுக்கூடா. டேட் பிளாக் தான் முக்கியங்க. நம்ம 11 இருக்கு. ஓகே அந்த செஸ்ட்டில் வச்சிரு. வெயிட் பண்ணு. இதுக்கு மட்டும் இவ்வளோ வச்சுக்கோ போதும். ஓகேவா? எதுக்கு இங்க வந்து விட்டு வச்சுக்கலாம். எதுக்கு இது வேணும்? ஆமா, அது வந்து வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆயிரும்ல ப்ரோ.
சரி விடு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கபிள் ஸ்டோனை வச்சு ஒரு ஏதோ உருவாக்கி அதுக்கு நடுவில் மட்டும் இந்த சாயில் வைக்கலாம்னு நினச்சேன். அதாவது கிடைக்கும். தெரியும் என்கிட்ட ஒன்று இருக்கு. ஆல்ரெடியே ஒன்று வச்சிருக்கேன். சாப்லிங் கூட வாய்ப்பு இருக்கு. சாப்லிங் தான் இதில் வச்சிருக்கேன் நான் இதில் செஸ்ட்டில். பரவாயில்ல, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேணுங்க. ஸ்டிக் கொடுத்தா வரும் அந்த மாதிரி. ஆமாண்டா, ஏன்டா மரத்துக்கு மட்டும் எடுத்துட்டு இருக்க? ஓகே, இன்னொரு சாப்லிங் இதே எங்கே வைக்கிறது? எஜ்ஜில் வைப்போமா? இல்லை வைக்கலாம். வளர்ந்ததுக்கப்புறம் அது சுற்றி வேணா நம்ம பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை வுட் எடுத்துட்டு. ஏன்டா சாப்லிங் இருக்கட்டும்டா, வளர்ந்தா கூட அதை சுற்றி எடுத்துடலாம். உனக்கு இது தெரியுமா? 4 சாப்லிங் ஒண்ணா வச்சு வளர்க்கறது பெரிய. அது ஓகே. இது வந்து பெரிய ட்ரீஸ் இல்ல, இது ஸ்மால் ட்ரீஸ் தானே. அது கம்பைன் ஆகாது. ஓகே சரி, நான் கபிள் ஸ்டோன் வச்சு ஃபர்ஸ்ட் இந்த பிளேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பெருசாக்கணும்டா. நம்ம இந்த வுட்னா வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஆமா, தேவைப்படும். அப்புறம் எங்க ஸ்கீல் உழுதுட்டு வச்சுக்கோ அந்த மாதிரி. ஸோ கைஸ், எரியுது. எந்த அறிவாக எங்கள் வுட்டை ப்ளேஸ் பண்ணுது? பத்துக்கிச்சு. அதனால ஏறி உடச்சு எங்கடா வுட்டு அது எரிஞ்சிருச்சுவா ஒழுங்குல. என்கிட்டதான் இருக்கு. ஓ, நான் முடிச்சுட்டேன் டக்குனு. சரி, சாப்பாடு இருக்கு நம்மளுக்கு. அவங்களுக்கு சார் ஃபுட்டு நம்மளுக்கு தேவையில்ல, நம்ம தான் இன்ஃபினிட்டி லைஃப் ஆச்சு. எத்தனை டைம் ரீஸ் பண்ணாலும் ஓகே தான். அப்படி சொல்றேன். ஆமா, என்ன மூலம் கேட்டு நம்ம கிட்ட இங்கே மாப்ஸும் ஸ்பான் ஆகாது. மாப்ஸ் ஸ்பான் ஆகணும்னா நம்மளுக்கு கிராஸ் பிளாக் தான் தேவைப்படும். ஸோ அது மாதிரி தான் ஸ்பான் ஆகும். அதே நேரத்தில் நம்ம அதை விட்டு தள்ளி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் சாண்ட் பிளாக் எப்படி பொழைச்சிட்டு இருக்கிறோம். லாவாவோட வெளிச்சத்து அது உண்மைதான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிராஸ் பிளாக் மட்டும் ஒரு தனி செப்பரேட் பிளேஸ் வச்சு அங்கே ட்ரீயை மட்டும் வச்சுக்கலாம். ஸோ அங்கே தான் மாப்ஸ் ஸ்பான் ஆகும். அதனால நம்ம கபிள் ஸ்டோன் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டை உருவாக்கணும். ஸோ இதை அதான் இதோட தள்ளி அப்புறம் கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு போகணும். வேற பிளேஸ்ல மாற்றணும். என்ன பண்ணுறது? நம்ம இன்ஃபினிட் வாட்டர் சோர்ஸ் உருவாக்கணும்டா. சும்மா சாவி வச்சுக்கோ. எதுக்குங்க வச்ச? சும்மா. சரி, நான் இப்பயே சொல்கிறேன், அந்த டெசர்ட் கீழே பிளாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் மைண்ட் பண்ணேன் ஃபுல்லாக. ஸோ கைஸ், இந்த வீடியோவுக்கு நாங்கள் இங்கே டெசர்ட் ஐலாண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ.